Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு 10th standard math chapter 2 exercise 2.1ல third sum பார்க்க போறோம். Prove that the product of two consecutive positive integers is divisible by 2. ரெண்டு consecutive positive integer நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது which is divisible by 2ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அந்த நம்பர்ஸ் நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்னா the product of two consecutive positive integers are n and n minus 1 எடுத்துக்கலாம். That is நம்ம எப்படி 1, 2, 3, 4 and 9, 10 அப்படி எடுக்கிறோம்ல. கான்சிக்யூட்டிவ்னு என்ன அடுத்தடுத்து. ஸோ n and n minus 1 இது என்ன பண்ணணும், ப்ராடக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ n into n minus 1 இதை நம்ம இன்சைட் மல்டிபிள் பண்ணணும். n into n, n ஸ்கொயர் மைனஸ் n into 1 is n. இப்போது எப்போயுமே பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை நம்ம ஒரு ஜென்ரல் ஃபார்மில் புக்கில் இருக்குது. ஸோ அதில் பார்த்துக்கோங்க. இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டூ கியூ ஆர் 2q plus 1 இந்த ஜென்ரல் ஃபார்ம். பாசிட்டிவ் இன்டீஜருக்கு வந்து அதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா 2q plus 2q plus 1ன்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஃபார் சம் இன்டீஜர்ஸ் q. We have following cases. That is first n equal to 2qன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது n equal to 2q plus 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கேஸ் 1 n equal to 2q when n equal to 2q. ஸோ நம்ம அந்த கிவன் ஃபேக்டர் எடுத்து எழுதுங்க. n ஸ்கொயர் மைனஸ் n, என்னுக்கு பதிலாக 2qன்னு போடுங்க. 2q the whole ஸ்கொயர் மைனஸ் 2q ஸ்கொயர் பண்ணோன்னா 4q ஸ்கொயர் மைனஸ் 2qன்னு வரும். இதுலேருந்து 2qவை காமனாக வெளியே எடுக்கலாம். ஸோ 2q காமனாக வெளியே எடுத்துக்கோங்க. இதுலேருந்து 2q இதில் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2 இருக்கும், இதில் ஒரு q இருக்கும், மைனஸ் இதில் 1 மட்டும் இருக்கும். ஸோ இந்த டேர்மை ஃபுல்லாக நான் ஆறுன்னு எடுத்துக்கிறேன். அதாவது q ஆஃப் 2q மைனஸ் 1 ஈக்குவல் டு r. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ 2 ஆறுன்னு வருமா, இந்த எலமெண்ட்டுக்கு பதிலாக ஆறுன்னு வரும். ஸோ இங்கே ஆறு கூட ஆறு இருக்கிற இடத்துல வந்து நம்ம எந்த நம்பரும் நம்ம போட்டாலும் விச் இஸ் டிவிசிபிள் பை 2 தான். இப்போ 2 into 1ன்னு போட்டாலும் 2 தான். 2 into 4ன்னு போட்டால் 2 4s are 8ன்னு வரும், விச் இஸ் டிவிசிபிள் பை 2. ஸோ n ஸ்கொயர் மைனஸ் n இஸ் டிவிசிபிள் பை 2. நெக்ஸ்ட் கேஸ் 2 when n equal to 2q plus 1. ஸோ n ஸ்கொயர் மைனஸ் n தான் அது சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எனக்கு பதிலாக 2q plus 1 போடுங்க. 2q plus 1ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இதில் ரெண்டு டேர்ம் இருக்குது. அதாவது 2q plus 1 ரெண்டு டேர்ம் இருக்குது, இதில் ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ காமனாக நான் ஒரு டேர்ம் வெளியே எடுத்துக்கிறேன். 2q plus 1 இதுலேருந்து ஒரு டேர்ம் எடுத்துட்டோம். ஸோ பேலன்ஸ் ஒரு டேர்ம் இருக்கும். 2q plus 1 இதில் 1 மட்டும் இருக்கும். ஸோ 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். ஸோ 2q plus 1 ஆஃப் 2q இப்படி வரும். இப்போ நம்ம இதை முன்னாடி எழுதிக்கோங்க. 2q plus 1 அப்படி எழுதிக்கோங்க. இதை வந்து நம்ம கேஸ் 1ல் பார்த்த மாதிரி இதை வந்து நான் ஆரம்பிச்சுக்கிறேன். q ஆஃப் 2q plus 1 ஈக்குவல் டு r. ஸோ 2r வரும். அதே மாதிரி தான் நம்ம ஆருக்கு நம்ம எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் which is divisible by 2. Hence n square minus n is divisible by 2. For every positive integer n.